கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மீடியா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த மேன பாஸ்டர் தானியல் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த மீடியாவுக்கு முன்னாடி நிற்கிறதற்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கி அதில் நிற்கக்கூடிய ஆளனும் கிடையாது. இந்த உலகத்தில் நான் இருப்பேனா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்த ஒரு மனிதன், ஊருக்குள்ளே ஒரு நாற்றம் எடுத்த ஒரு மனிதன், வீட்டுக்குள்ள ஒரு நாற்றம் எடுத்த மனிதன், சொந்த வீட்டால், சொந்த ஊரால், சொந்த குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஆகாது என்று சொல்லி இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்த ஒரு மனிதன் இன்றைக்கி உங்களுக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கி நல்ல ஒரு ஊழியத்தை கருத்து தந்து இன்றைக்கி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அந்த ஊழியத்தின் மூலமாக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு பாடலை ஆண்டவர் தந்தார். அந்த பாடலே எனக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி தான். அதில் ஒரே ஒரு ஸ்டான்ஸு உங்கள் மத்தியில் நான் பாடி அந்த சாட்சியை என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் அந்த சாட்சியை தள்ளிவிடாமல் தொடர்ந்து என்ன செய்யுங்க, இதை கவனிங்க, பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுகிறதற்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் ஆண்டவர் சந்திச்சாரா, இப்படிப்பட்ட ஒரு மனிதனும் உலகத்தில் வாழ்கிறானா, அவனும் இப்படி இருக்க முடியுமாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணமான ஒரு சாட்சி. ஆகையால் இந்த ஒரு பாடல் வரிகளை பாடுகிறேன். தொடர்ந்து நம்ம சாட்சியை கேட்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். மக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா, கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா, என்னை நடத்தி செல்லுதப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா, கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா, என்னை நடத்தி செல்லுதப்பா. பாடவே தெரியாதப்பா, என்னை பாட வைத்த தெய்வம் நீரப்பா. பாடவே தெரியாதப்பா, என்னை பாட வைத்த தெய்வம் நீரப்பா. பேசவே தெரியாதப்பா, என்னை பேச வைத்த தெய்வம் நீரப்பா. பேசவே தெரியாதப்பா, என்னை பேச வைத்த தெய்வம் நீரப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா, கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா, என்னை நடத்தி செல்லுதப்பா. அன்பு கூற யாரும் இல்லப்பா, என் மேல் அன்பு வைத்த தெய்வம் நீரப்பா. அன்பு கூற யாரும் இல்லப்பா, என் மேல் அன்பு வைத்த தெய்வம் நீரப்பா. ஆணைத்திட யாரும் இல்லப்பா, என்னை ஆணைத்திட்ட தெய்வம் நீரப்பா. ஆணைத்திட யாரும் இல்லப்பா, என்னை ஆணைத்திட்ட தெய்வம் நீரப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா, கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா, என்னை நடத்தி செல்லுதப்பா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த மீடியாவில் நான் பேசுகிறேன், இதில் இருக்கிறேன் அப்படின்னாலே எனக்கு என்னை குறித்தே நான் ஆச்சரியப்படுவேன். நான் தான் இந்த இடத்துல இருக்கிறேனா, நான் தான் இந்த இடத்துல பேசுகிறேனா, இந்த இடத்துல இந்த பாட்டை நான் தான் பாடுறேனா என்கிறது எனக்குள்ளே ஒரு அதிசயமாக பார்ப்பேன். இதற்கு அப்படின்னா எனக்கு பேச்சுன்னா என்னென்னு தெரியாது, பாட்டுனா எனக்கு என்னென்னு தெரியாது, அதுக்குள்ளே திறமையும் கிடையாது. அந்த லெவலில் நான் மோசமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்த ஆள். ஆகையால் நான் ஒரு 5 கிராமம் என்கிற ஒரு பகுதியில், காணிமடம் என்கிற ஒரு கிராமத்தில்
ஒரு ஏழை குடும்பத்தில் எனக்கு 5 பேர் உண்டு. அதில் 4வது ஒரு நபராக என்ன செய்தேன், நான் பிறந்தேன். அஞ்சியராம் பகுதியில் காணிமடம் என்கிற கிராமத்தில் ஐயாப்பழம் தங்கக்கனி அவங்களுடைய தம்பதியினருக்கு நான் 4வது ஒரு குழந்தையாய் நான் பிறந்தேன். நீங்கள் வந்து கேட்டால் தெரியும், அந்த 4வது குழந்தை இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கங்கிறத நீங்கள் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னை குறித்து எங்கள் அம்மா பேச ஆரம்பித்தால் கட்டாயம் உடனே அழுதுருவாங்க. இப்படி வாழ்ந்த ஒரு மகன் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறானா அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. எங்கள் அம்மா ஆனந்த கண்ணீர் விட்டு அழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தனா, என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க, சாதாரண ஒரு விவசாயி. எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஒரு வாடகை வீட்டில், ஒரு மின்சாரமே இல்லாத ஒரு வீட்டில் 5 பிள்ளைகளையும் வைத்து அவங்க கூலி வேலை செய்து அந்த கூலி வேலையை வைத்து அந்த வீட்டு வாடகையும் கொடுத்து எங்களையும் படிக்க வைத்து மருத்துவ செலவு பார்த்து உணவு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை என்ன செய்தாங்க, வளர்த்தாங்க. எங்கள் நல்ல தகப்பனார், நல்ல ஒரு தாயார். ஆனால் எங்கள் தகப்பனார்கிட்ட சில பழக்கங்கள் உண்டு. அவங்க நல்லா தண்ணி அடிப்பாங்க, வெத்தலை போடுவாங்க, பழக்கம் உண்டு. ஆனால் பிள்ளைகளுக்கு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. 2 பேருமே பயங்கரமான ஒரு உழைப்பாளி. ஆனால் உழைத்து 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 எங்களுடைய தவறான காரியத்தினால அந்த பணத்தெல்லாம் எங்களுக்காக வீணாக செலவு பண்ணி ஒவ்வொரு நாளும் அவங்க கண்ணீரோடு தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் எனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து என்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் அவங்க சமாதானமாக இருந்ததை, இல்லைனா அவங்க ஒரு இளைப்பாறுதலோடு இருந்ததை என்னுடைய கண்கள் என்ன செய்யலை, பார்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் என்ன செய்தாங்க, நம்ம இருந்த ஒரு ஏழ்மையான குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தில் தான் என்ன செய்தோம், நாங்கள் பிறந்தோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தில் அந்த தாயாருக்கு, அந்த தகப்பனாருக்கு பிறந்தது நினைத்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பமாக நாங்கள் என்ன செய்தோம், இருந்தோம். அறியாத ஒரு குடும்பம். அதனால் நாங்கள் நிறைய நன்மைகளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியலை. இதற்கு அப்படின்னா ஆண்டவர் அறிகிற அறிவு எங்களுக்கு கிடைக்கல. ஆகையால் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்தோம், நாங்கள் வளர்க்கப்பட்டோம், இருந்தோம். ஆண்டவர் அறியக்கூடிய சில சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தது. அதற்கு பிற்பாடு ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய அந்த குழந்தை பருவம் என்கிறது ஒரு மகிமையான ஒரு பருவம். எதற்கு அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் நான் 4வது குழந்தையை பிறக்கும் பொழுது அந்த பிறந்த இடத்துல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிறந்த இடத்துல அந்த குழந்தைய இன்னொரு ஆண் குழந்தை இல்லை, அந்த குழந்தைய எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாட்டி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த குழந்தை அப்போமே இன்னொரு தம்பதியினர் அந்த குழந்தையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க மாற்றி கொடுத்துருந்தா எந்த சூழ்நிலைகள்லேயும் ஒருவேளை நான் வளர்க்கப்பட்டிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு பெத்த தாயார், தகப்பனார் அவங்களே என்ன செய்தாங்க, என்னைய நல்லா வளர்த்து கொண்டு வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் உங்கள் ஆண்டவர் அறியாத ஒரு இந்து குடும்பம். ஐயாவழி மார்க்கம்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஐயாவழி மார்க்கத்துக்குள்ளேயும் இருப்போம். ஆனால் பிரதானமாக ஐயாவழி மார்க்கத்தில் இருந்தோம். எல்லா தெய்வங்களையும் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல போனாலும் கும்பிடுவோம். ரொம்ப பயபக்தியாக இருந்தோம். ரொம்ப பயபக்தியாக இருந்தோம். எங்கள் தாயின் தகப்பனார் அவங்க போகாத கோயிலே கிடையாது, வழிபடாத ஸ்தலமே கிடையாது, போகாத புண்ணிய ஸ்தலமே கிடையாது. அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, போவாங்க, அங்கே பொருத்தனை பண்ணுவாங்க. சில இடங்களில் காப்பு செய்து வைப்பாங்க, சில இடத்துல தொட்டில் செய்து வைப்பாங்க, சில இடத்துல ஈட்டி செய்து வைப்பாங்க, கிரீடம் செய்து வைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் எல்லா இடங்கள்லேயும் போய் எல்லா பொருட்களையும் அவங்க உழைச்சி என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி நிறைய காரியங்களை செய்தாங்க. என்னுடைய மூத்த சகோதரனுடைய பேர் பாலகிருஷ்ணன், 2வது சகோதரனுடைய பேர் முத்துக்குட்டி, 3வது சகோதரனுடைய பேர் நாராயணன், 4வது தான் என்னுடைய பேர். எல்லாருமே ஐயாவழி மார்க்கத்தில் அந்த கோயிலில் கொண்டு தான், சாமி தோப்பில் தான் கொண்டு என்ன செய்தாங்க, எல்லாத்துக்கும் பேரையும் கொடுத்தாங்க. அவங்க முதல் சாப்பாடு கூட அங்கே போய் தான் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் என்னுடைய பெயரை மட்டும்தான் எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்தாங்க, ஆமாம் குழுக்கள் போட்டு அப்படி பெயர் வச்சதாட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. என்னுடைய பெயர் சத்தியசீலன். என்னென்னு சொன்னால், ஆண்டவர் அப்போவுமே எனக்கு ரொம்ப ஒரு வசனத்துக்கு மேலே நான் ரொம்ப வாஞ்சியாக இருப்பேன், ரொம்ப தாகமாக இருப்பேன். அப்போ அந்த சமயத்திலேயே ஆண்டவர் என்னை முன்குறித்து சத்தியசீலன்ங்கிற ஒரு பெயரை வைத்து இன்றைக்கி சத்தியத்திற்காக வாழணுங்கிற ஒரு தாகத்தையும் ஆண்டவர் தந்து இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து என் மூலமாய் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வார். என்னுடைய வீட்டுக்குள்ளே எல்லா சகோதரர்களும் தீமையான காரியத்துக்குள்ளே நாங்கள் இருந்தோம். தீமையான காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், நல்ல தண்ணி அடிப்போம், கெட்ட வார்த்தை போடுவோம், ரவுடிசன்,
எங்கள் ஊருக்குள்ளே வந்து இன்றைக்கி கேட்டால் தெரியும். இன்றைக்கி இந்த சகோதரர்களெல்லாம் இந்த குடும்பம் இன்றைக்கி உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னாலே பைபிளை தூக்கினனால தான் அவங்க உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி எங்கள் ஊரில் உள்ள இந்துக்கள் சொல்லுவாங்க. ஆண்டவர் அறியாதவங்க சொல்லுவாங்க. அன்றைக்கி பைபிளை மட்டும் தூக்கையில், அவங்க ஆலயத்திற்கு மட்டும் போகையில் நான் முழு குடும்பமாக அழிஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கு கல்லறையில் புல் முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ குடிகாரனா, அவ்வளோ ரவுடிசம் பண்ணக்கூடியவங்களா அந்த ஊருக்குள்ளே சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்த ஒரு மனிதர்களாக குடும்பமாக என்ன செய்தோம் இருந்தோம். என் சகோதரர்கள் அந்த லெவலில் ரவுடிசம் பண்ணுவாங்க. உடனே அடிக்கிறது, யாரையும் வெட்டுறது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு குடும்பம். எத்தனையோ கேஸு 5 கிராம போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனையோ கேஸு உண்டு. ஆமாம், முட்டுங்கீழே சுட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட கேஸு உண்டு. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு குடும்பம் கட்டாயம் சமாதானமாக இருக்க வாய்ப்பே இல்லை. எங்கள் பெற்றோரெல்லாம் கடுகளவு கூட அவங்க சமாதானமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நைட்டு 12 மணிக்கு ரவுடிசம் பண்ணக்கூடிய சில நபர்கள் வெளியிலேருந்து வந்து எங்கள் வீட்டை தாக்குவாங்க. எப்படியாவது உங்களை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எங்கள் மேலே உள்ள கோபத்தில் அந்த மிருக ஜீவனுடைய கால்களை அடித்து உடைச்சிட்டு போவாங்க. வீட்டு கதவை அடித்து உடைச்சிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எங்களுடைய சகோதரர்கள் ரொம்ப துன்மார்க்கமாக என்ன செய்தோம், வாழ்ந்தோம். எங்கள் வீட்டுக்குள்ள பெற்றோருக்கு வேதனை, கண்ணீருக்கு மேலே கண்ணீர், கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்ணீர் என்ன செய்கிற தீரவே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. ஆமாம், இந்து மார்க்கத்தில் இந்து தெய்வங்களுக்கு மேலே அவ்வளவு பயபக்தியாக இருப்பாங்க. ஆனால் இவ்வளவு பயபக்தி, இவ்வளோ உண்மையாக இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் மாறவே இல்லை, வேதனை மாறவே இல்லை. பிள்ளைகள் மூலமாக ரொம்ப வேதனை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களை பெற்றோர் என்ன செய்தாங்க, பிள்ளைகளை எப்படியாகிலும் நம்மப்பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைவுகள் எங்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பணங்களை கடன் வாங்கியாவது என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு 5 பேரையும் என்ன செய்தாங்க படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் கனகப்பபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 8வது வகுப்பு வரை நாங்கள் என்ன செய்தேன், படித்தேன். எனக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருந்துக்கிட்டு இருந்து, திருடுகிற பழக்கம். அந்த திருடுகிற பழக்கம் எப்படி வந்து அப்படின்னு கேட்டால், எனக்கு சினிமா பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. நான் நல்லா என்ன செய்வேன், சினிமா பார்ப்பேன். ஸ்கூல் லைஃப்லேயே தேட்டருக்கு போயிடுவேன். வீட்டுக்கு கீழ்ப்படியாமல் ஒழிச்சு ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாமல் தேட்டருக்கு போகிறது, இல்லைனா டிவி எடுத்து டெக்கு எடுத்து சில கேசட்லாம் வாங்கி அதை தனியாக இருந்து அந்த சினிமாக்களை பார்க்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், சினிமாவுக்கு ரொம்ப அடிமைப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அதற்கு எனக்கு காசு என் கையில் இருக்காது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் என்ன செய்தேன், நான் திருட ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா வச்சுருந்த காசை எடுத்து திருட ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணன் வைத்திருக்கிற காசு எடுத்து இந்த திருட ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா வேலை செய்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு அந்த அரிசி பாத்திரத்துக்குள்ளே, இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஒழிச்சு வச்சுருப்பாங்க. எனக்கு பயந்தேன். அதையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அப்படி திருடி சினிமா பார்ப்பேன். என் கூட இருக்கக்கூடிய சில நண்பர்களை கூட்டிகிட்டு அவங்களையும் சினிமா தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவேன். சில நேரங்களில் மற்றவங்கள்ட்ட திருடி நான் நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்து மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே என்ன செய்வேன், அப்படியே சுற்றி திரிவேன். சில டூரிஸ்ட் பிளேஸுக்கு அங்கே போய் இருந்து தங்குவேன். இப்படிப்பட்ட சில காரியங்கள் அந்த ஸ்கூல் லைஃப்லேயே என்கிட்ட உண்டு. அப்படிங்கிற சில திருட்டு அப்படின்னு சொன்னால் பக்கா திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சினிமாக்களில் உண்டு பக்கா திருடன் அப்படின்னு சொன்னது போல் நான் பக்கா திருடனாக இருந்தேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு திருடனாக இருந்தேன் அப்படின்னு கேட்டால், திருடர்களை ஆயிரம் திருடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு திருடனாக நினச்சிருப்பேன், நான் இருந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்போது எங்கள் வீட்டுக்குள்ளே என்னை வைத்து பெரிய அவமானம். யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, உங்கள் மகன் என் வீட்டுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு போயிட்டான், தென்னை மரத்தில் வந்து தேங்காய் வெட்டிட்டு போயிட்டான், இந்த பொருளை தூக்கிட்டு போயிட்டான், பாக்கெட்டில் வச்ச காசு எடுத்துகிட்டு போயிட்டான். வெளியிலிருந்து ரிப்போர்ட் வரும். எங்கள் வீட்டுக்குள்ளேயும் எங்கள் அண்ணன் சொல்லுவான், எனக்கு 10,000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தேன், அதை காணையில் அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா 2,000 ரூபா வச்சுருந்தேன், காணையில் அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் 2,000 ரூபா 10,000 ரூபாலாம் இன்றைக்கி பல லட்சங்களுக்கு சமம். ஆனால் அதை எடுத்து ஊதாரித்தனமாக அதை செலவு பண்ணி என்னுடைய வாழ்க்கையும் அழித்தது மட்டுமல்ல, அநேகருடைய வாழ்க்கை கட்டுப்போகிறதற்கு நான் காரணமாக என்ன செய்திருக்கிறேன், இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பக்கா திருடனாக இருந்தேன். இதன் மூலமாக எங்கள் வீட்டுக்குள்ளே என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. நான் சும்மா வீட்டுக்குள்ளே லாந்தினா கூட உடனே அவங்க கேட்பாங்க, எதை திருடுறதுக்கு லாந்திரா, எங்கேயாவது நான் புறப்பட்டு போனால் கூட அவங்க கேட்பாங்க, எங்கே திருட போகிறா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்தேன், நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியெல்லாமோ என்னை அடித்து பார்த்தாங்க, எப்படியெல்லாமோ என்னை சித்திரவதை செய்து பார்த்தாங்க. எங்கள் அண்ணன் பெரிய பெரிய கம்பி எடுத்து பெரிய பெரிய தடிகளை எடுத்து என்னை தாறு மாறாங்க என்ன அடிப்பான்.
அப்படி அது திருந்திட மாட்டானா அப்படின்னு சொல்லி எந்த அடிக்க நான் திருந்த மாட்டேன். நான் எடுக்கையில் அப்படி தான் சொல்லுவேனே தவிர எடுத்ததாட்டுன்னு ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் பிடித்த ஒரு திருடனாட்டை என்ன செய்தேன், அந்த ஸ்கூல் லைஃப்லேயே நான் இருந்தேன். ஆமாம், 8ஆம் கிளாஸ் வரை நான் கனாபுரம் ஸ்கூலில் என்ன செய்தேன், ஆமாம் படித்தேன். அது எப்படியோ பாஸ் ஆகி என்ன செய்தேன் வந்து அங்கே 8வது வகுப்பு வர மட்டும்தான் இருந்து. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 கிராம பகுதியில் ஜேம்ஸ்டோன் என்கிற ஒரு மேல்நிலை பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் நான் என்ன செய்தேன், 9ஆம் வகுப்பு சேர்க்கப்பட்டேன். அப்பவும் நான் திருடிக்கிட்டே தான் என்ன செய்தேன், ஆமாம் இருந்தேன். திருடுறது மட்டும் கிடையாது, நான் ஸ்கூலில் டீச்சர்ஸை மதிக்கவே மாட்டேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை மதிக்கவே மாட்டேன். ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாத்தியார் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என் கூட சேராதுங்க அப்படிம்பாங்க. எதற்கு அப்படின்னா என் வாயிலிருந்து இதுவரையிலையும் நல்ல வார்த்தை வந்ததே கிடையாது, கெட்ட வார்த்தை மட்டும்தான். பைபிள் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனால் எனக்கு வாயில் இதுவரையிலையும் ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். நல்ல வார்த்தை நான் பேசினதாட்டே எனக்கு நினைவு கிடையாது. யார்கிட்ட பேசினா கூட, ஒரு ஆளை கூப்பிட்டா கூட கெட்ட வார்த்தை போட்டு தான் என்ன செய்வேன், ஆமாம் கூப்பிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பழக்கத்தில் என்ன செய்தேன் என் வாழ்க்கை இருந்து அதனால் மற்றவங்களை என்கிட்ட பழக விட மாட்டாங்க, மற்ற பிள்ளைகளை என்கிட்ட சேர விட மாட்டாங்க. நான் அப்படி ஒரு தனிமையாக இருந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒரு சைக்கோ போல என்ன செய்வேன் இருப்பேன். யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கேலாக இருக்கட்டும், காம்போஸாக இருக்கட்டும் எடுத்து உடனே குத்திடுவேன். அவங்களுக்கு வலிக்குமே, ரத்தம் வருமே அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு என் மைண்டு ஒரு சைக்கோ போல் என்ன செய்தேன் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். டீச்சர்ஸ் அடித்தாச்சுன்னா கம்பை பிடிச்சிக்கிடுவேன். அவங்க ரோட்டில் நடந்து போனால் பக்கத்தில் இருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து அங்கே தூக்கி வெளியில் இறைவேன். அவங்க காரில் போய் படம். அதனால் நிறைய அப்பாலஜி கூட நான் ஸ்கூலில், ஜேம்ஸ்டோன் ஸ்கூலில் இன்றைக்கி பார்த்தா தெரியும். எனக்கு 1-2 ஆசிரியர் இறந்து போனாங்க. இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஜேம்ஸ்டோனில் சுஜாதா டீச்சர் ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நான் போகும்போதெல்லாம் கேட்பாங்க, என்ன சதீஷ் இல்லையா ஒருக்கா குரங்கு வேஷத்தில் வாரீங்க, ஒருக்கா புலி வேஷத்தில் வாரீங்க, ஸ்கூலுக்கு யூனிஃபார்மோட வரணும், நீங்கள் இப்படி வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப மோசமாக என்ன செய்தேன் இருந்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு அப்படின்னா, இவனால் பெரிய கேவலமாக இருக்குது, ஒன்றில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைனா ஊரை விட்டாவது என்ன செய்யணும், எங்கேயாவது போகணும், இல்லைனா உலகத்தை விட்டாவது போகணும், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஒரு முறை நான் இப்போ 10th படிக்கிறேன். 10th படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, காணிமடம் என்னுடைய சொந்த ஊர், என் கிராமத்து மக்கள், நான் இருக்கக்கூடியது மேலே தெரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தெருவு மக்கள், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா, எங்கள் அப்பா, என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரர்கள், என் சொந்த பந்தங்களெல்லாம் கூடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மின் கம்பத்தில் என்னை பிடிச்சி வச்சு கெட்டி வச்சு, மாட்டு சாணம் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த சாணத்தை எடுத்து கலக்கி என் தலையில் ஊற்றி விளக்கமாற்ற எடுத்து அடித்தாங்க. ஒன்லி திருந்து இல்லைன்னா சாகு, இந்த 2 வார்த்தையும் தான் சொன்னாங்க. ஆமாம், கெட்ட வார்த்தை போட்டு ஏசி அவங்க சொன்னது திருந்து இல்லைன்னா சாகு. இந்த 2 வார்த்தையும் அவங்க மாற சொல்லி 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 என்ன செய்தாங்க, என்னை அடித்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு மனசு ஒரு வெறி பிடிக்குது, இந்த உலகத்தில் இனி வாழக்கூடாதுங்கிற எண்ணத்துக்குள்ள நான் போயிட்டே இருக்கிறேன். இதற்கு அப்படின்னா என் கிராமத்து மக்கள் அந்த இடத்துல அப்படியே கூடி நிற்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் நிற்குது, வாலிப பிள்ளைகள் நிற்கிறாங்க, பெரியவங்க நிற்கிறாங்க, என் சொந்த பந்தங்கள் நிற்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல நிற்கும்போது சாணியை கலக்கி என் தலைக்கு மேலே ஊற்றி விளக்கமாற்ற எடுத்து அடிக்கும் பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். நல்லா அடித்து எவ்வளவு என்னை சேதப்படுத்தணுமோ சேதப்படுத்திக்கிட்டு, எவ்வளோ சேதமான வார்த்தையை பேசணுமோ பேசிக்கிட்டு என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால், அந்த கெட்டை அவுத்துக்கிட்டு என்னை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ என்னை கெட்டி வச்ச அந்த கயித்தை எடுத்துக்கிட்டு எங்கள் பாட்டியை புதைச்சிருக்கக்கூடிய அந்த கல்லறை தோட்டத்திற்கு அப்படியே அந்த கயித்தை எடுத்துக்கிட்டு இனி உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் போய் நான் தூக்கு போடணும்னு சொல்லி என்னை கெட்டி வச்சு அந்த கயித்தை தூக்கிட்டே நான் போய் அங்கே போய் கயிறு போட்டேன். கயிறு போடும்போது அங்கே ஒரு சகோதரன் என்னை பார்த்து என்ன செய்தார், என்னை விரட்டி விட்டார். அந்த கயித்தை பிடிங்கி என்னை வீட்டுக்கு விரட்டி விட்டார். அந்த வேகத்தில் எனக்குள்ள அவங்க திருந்து இல்லைன்னா சாகு என்கிற அந்த 2 வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் என்னை எனக்குள்ள இந்த தவறான பழக்கத்துக்குள் நடத்தக்கூடிய அந்த சாத்தானுடைய கிரியை, நீ சாகு என்கிற அந்த எண்ணத்தை மட்டும்தான் இருதயத்துக்குள்ளே விதைக்கிறானே தவிர அந்த வீட்டுக்குள்ளே திருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மனசுக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. திருந்துன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திருந்துறதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் சாகு பெற்றோர் சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, சகோதரர்கள் சொல்லிட்டாங்க, சொந்த பந்தங்கள் சொல்லிட்டாங்க, நீ உலகத்தில் இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது, சாகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பிடிச்சு வச்சுக்கிட்டே
நான் சாகிறதுக்கு முயற்சி பண்ணேன். வீட்டுக்கு வந்தேன், வேகமாக வந்து கிருஷ்ணாயில் மண்ணெண்ணன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அப்படியே எடுத்து கடகடன்னு என்ன செய்தேன், இப்போ குடித்தேன். வயிறு காந்தல். உடனே நான் மண்ணெண்ணை குடிக்கிறத பார்த்த உடனே அவங்க சோப்பு ஆயில் அது இதெல்லாம் போட்டு எடுத்து எனக்குள்ளே ஊற்றி அதை வாந்தி பண்ண வச்சு அதில் என்ன செய்தாங்க, என்னை காப்பாற்றினாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு முடிவெடுத்து வெளியில் ஊருக்குள்ளே நான் தலை காட்ட முடியாது, மற்றவங்ககிட்ட பேச முடியாது, நான் ஸ்கூலுக்குள்ளே நான் போக முடியாது, என்ன லைஃபோடு போவேன், இவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டுட்டேன், இப்படி நான் வெளியில் தலை நிமிர்த்த முடியும்? சொந்த கிராமத்துக்குள்ளே சொந்த குடும்பத்துக்குள்ளே நான் கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுட்டேன். இனி மற்றவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன், இவங்க முகத்தில் எப்படி முழிப்பேன், ஸ்கூலில் போய் பிள்ளைகளுடைய முகத்தில் எப்படி முழிப்பேன், எத்தனை பேர் என்னை கேவலமாக என்னை பேசுவாங்க, கேவலமான வார்த்தைகளை கேட்பாங்க என்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடி வீட்டை விட்டு நான் ஒரு 3-4 மாதமாக வீட்டை விட்டு வெளியிலே போகையில் படுத்த படுக்கையாட்டு அப்படியே என்ன செய்தேன், நான் இருந்தேன். அந்த சமயத்தில் தான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர் வந்து என்னைய வீட்டுக்கு வந்து நீ ஸ்கூலுக்கு வராமல் இருக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லி என்னைய ஆலோசனை கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நான் ஸ்கூலில் போய் அமைதியாக இருப்பேன். இதற்கு அப்படின்னா என்னை கேவலப்படுத்தின அந்த காரியங்கள் தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். இவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டுட்டோமே, இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் போய் அப்படி அமைதியாக இருப்பேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன், அதில் போய் அழுதுகிட்டே இருப்பேன். அந்த சமயத்தில் என் கூட படித்த சில சகோதரர்கள், சில நண்பர்கள், அவங்க ஆண்டவரை அறிந்தவங்க, ஆவிக்குரிய சபைகளுக்கு போகக்கூடியவங்க, அவங்க வந்து என்னிடத்தில் என்ன செய்தாங்க, சொன்னாங்க எங்கள் சபையில் இப்படி ஒரு 7 நாள் கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்திற்கு என்ன செய்யணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கள் கூப்பிட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி பெண்டிகா சர்ச்சையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய சர்ச்சையாக இருக்கட்டும், பாரம்பரிய சர்ச்சையாக இருக்கட்டும், எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி கூப்பிடுறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவர் இதே போல் என்னை போல் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி செத்துறணும்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை ஜனங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அன்னைக்கு அந்த சகோதரர்கள் என்னை கூப்பிட்டு அந்த கூட்டத்திற்கு கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்தில் சந்திக்கப்பட்டதுனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். நம்ம படிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம், இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம், இல்லை நம்ம போகிற எந்த ஒரு இடமா இருக்கலாம். எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்தில் வாழ பிடிக்காமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு இழப்பு, ஏதோ ஒரு வகையில் மன கஷ்டம், மன உளைச்சல்னால எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த சுவிசேஷம் சொல்லுகிற அந்த காரியம் எத்தனையோடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கை கொண்டு வரும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்கிறதுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஆகையால் அந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க, அந்த கூட்டத்துக்கு கூட்டி கொண்டு போனாங்க. அந்த கூட்டத்தில் ஒய்கெபி கென்றி என்கிற ஒரு தெய்வ மனிதர், இன்னைக்கு அவங்க ரொம்ப வயசானவங்க, அவர் வந்து 7 நாள் அந்த கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பு செய்தியை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். கூட்டத்தில் பின்னாடி போய் நான் இருந்தேன். சகோதரர்கள்லாம் வேகமாக பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவர் சத்தம் போட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்தாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை கேட்ட உடனே நான் முன்னாடி போனேன். அந்த நாள் மீட்டிங்கில் அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்காகவே பேசினது போல இருந்து அந்த கூட்டத்தில் கடைசியில் சொன்னாங்க, இந்த இயேசு யாருக்கு வேணும், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற, ஆசீர்வதிக்கிற, உங்களை தீமைக்கு விலக்கக்கூடிய இந்த இயேசு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முதலாவது நாம் போய் கையை தூக்கி இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக அந்த ஸ்கூல் லைஃப்பில் படிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த 7 நாளும் தவறாமல் அந்த கூட்டத்துக்கு நான் போனேன். அந்த கூட்டம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு கூட்டம். பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, இந்த உலகத்தினுடைய தீமைகளை குறித்து அழகாக தெளிவாக என்ன செய்தாங்க. அந்த கூட்டத்தில் அருமையான தகப்பனார் சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையை அப்படியே மாற்றிச்சு. அந்த 7 நாள் நான் கூட்டத்தில் என்ன செய்தேன், தவறாமல் கலந்து கொண்டேன். அந்த சனிக்கிழமை 6வது நாள் அந்த கூட்டம், அந்த அபிஷேக கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அந்த சபையில் வைத்து காலையில் வைத்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் போனாங்க. ஆனால் நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். அப்போ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க சொல்ல சொல்ல, இப்படி செய்யுங்க, இப்படி பேசுங்க, இப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல 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 எனக்கு அபிஷேகம்னா என்னென்னு தெரியாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி கீழ்ப்படிஞ்சு என் வாயினால் அறிக்கை பண்ண ஆரம்பித்தேன். என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரை சோத்திரம் சொல்ல ஆரம்பித்தேன், ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்தேன். அந்த இடத்துக்குள்ளே கூப்பிட அந்த ப்ரேயர் வேலையில் ஒரு வல்லமை அப்படியே வந்து என்னை நிரப்பிச்சு. அந்த அபிஷேகம் பண்ணால் என்னென்னு தெரியாது, வல்லமனை எனக்கு என்ன தெரியாது. ஆனால் அந்த அபிஷேகம் எனக்கு மேலே வந்து அப்படி இறங்கின உடனே
என்னால் நிற்க முடியாத உணர்வு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னை நிரப்புது, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நிரப்புது. ஆனால் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியலை. கீழே உருளுறேன், சத்தம் போடுறேன், என் நாவு என்னென்னலாமோ பேசுது. ஐயோ நம்ம தவறாக ஏதோ பேசுகிறோமோ, நாக்கு ஒரு மாதிரி குளறுதே, அப்படியெல்லாம் நான் என்ன செய்கிறோம் உணர்றேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதனால் அந்த ஜெபத்தை நான் விடாமல் என்ன செய்கிறேன், நான் சோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அன்னைக்கு அந்த கூட்டத்தில் நான் ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்றேன். அந்த ஒரு வார கூட்டம் என் வாழ்க்கையில் மறக்கவே செய்யாது. அது ஜேம்ஸ்டோன் பக்கத்தில் மேட்டுவளைங்கிற ஊரில் சத்தியனேசங்கிற ஒரு பாஸ்டர் அந்த கூட்டத்தை என்ன செய்தாங்க, ஒழுங்குபடுத்தி நடத்தினாங்க. அந்த ஐபிசி சபையில் அந்த கூட்டத்தை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த கூட்டத்தின் மூலமாக சந்திக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாற்றம் வந்து, அந்த கூட்டம் முடிந்து திங்கக்கிழமை நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அது வரையும் என் ஸ்கூலுக்குள்ளே என் பேக்கில் பார்த்தா எங்கள் மாமா வெளிநாட்டில் கொண்டு வந்த கத்தி, அந்த சில்வர் வடிவத்தில் இருக்கும் பெரிய கத்தி, அதில் 2 கத்தி உண்டு. அந்த கத்தியை தான் என் பேக்குக்குள்ளே வச்சுருப்பேன். புத்தகம் கூட இருக்காது. அந்த கத்தி எடுத்து தான் மற்றவங்கள மிரட்டுவேன். அப்படி மினுங்கும், அப்படி திருக்கணும்னா அந்த கத்தி தான் என் பேக்குக்குள்ளே இருக்கும். முதல் முறையாக அந்த கத்தி, அந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுக்கிட்டு என் பேக்குக்குள்ளே முதல் முறையாக ஒரு புதிய ஏற்பாடுங்கிற பைபிளை அன்னைக்கு தான் அந்த பேக்குள்ளே வச்சு என்ன செய்கிறேன், நோட்டு புத்தகத்தை தூக்கி நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போன உடனே அந்த இன்டர்வல் டைமில், மிச்சம் உள்ள டைமில் அந்த புதிய ஏற்பாடை எடுத்துக்கிட்டு பின் பகுதியில் வந்து என்ன செய்வேன், இருந்து அதை வாசிப்பேன். அமைதியாக இருப்பேன். என் மாற்றத்தை ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்தாங்க, எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. செல்வி டீச்சர்னு சொல்லி ஒரு டீச்சர் உண்டு, சுஜாதா டீச்சர்னு சொல்லி டீச்சர் உண்டு, பால்ராஜ் சார்னு சொல்லி ஒரு சார் உண்டு, பால்தோரன்னு சொல்லி ஒரு சார் உண்டு, இன்னும் நிறைய ஆசிரியர், ஜெயசேகரனுங்கிற ஆசிரியர் உண்டு. இவங்கெல்லாம் எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வசனத்தை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் கேட்காம அப்படியே என்ன செய்தேன், ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை சந்திக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்த பிறகு எனக்கு வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தை நான் வாசித்துக்கிட்டே இருந்தேன். அந்த சமயம் திரவியமணி என்கிற ஒரு ஆசிரியர், அவங்க சிஎஸ்ஐ சபைக்கு போகக்கூடிய ஜேம் சபையில் உள்ள ஒரு செக்ரட்டரியாக இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால், எப்படியாகிலும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆவிக்குரிய தாகத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனார், நல்ல ஒரு ஆசிரியர். ஆனால் அவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலை. அப்போது எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி வாத்தியாராக அந்த சார் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அப்போது நான் அவங்க அடிக்கும் போதெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த கம்பை பிடிச்சிருவேன். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு உடனே இந்த ஸ்கூலில் கட்டச்சவர் தான், அந்த கட்டச்சவரை தாண்டி வெளியில் வந்துடுவேன். எதுக்கு அப்படின்னா, என்னைய அடிக்க மாட்டாங்க. என்னை வந்து இந்த மாடை வெளியில் தள்ளுங்க அப்படின்றவாங்க, இல்லைன்னா பின்னாடி போ அப்படின்றவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஸ்கூலுக்குள்ளே இருந்தேன். ஆனால் முதல் முறையாக அந்த எக்ஸாம் எழுதி அந்த பேப்பரை தந்து குறைந்த மார்க் எடுத்தவங்களை கூப்பிட்டு வரிசையை அடிக்கும்போது அந்த சார் தான் என்ன செய்கிறாங்க, அடிக்கும்போது நான் முதல் முறையாக கம்பை பிடிக்காமல் அந்த அடியை நான் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். இந்த அடியை வாங்கி பின்னாடி என்ன செய்கிறாங்க, பிடிச்சி வச்சு அடிக்கிறாங்க. அப்போ அந்த அடியை பொறுமையாக வாங்கிட்டு வந்து பின்னாடி இருக்கிறேன். அப்போ அவங்களே யோசிக்கிறாங்க, ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டானே, என்ன ஒரு சேஞ்சு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க மற்றவங்ககிட்ட கேட்கும் பொழுது, இந்த கூட்டத்தில் போயிருக்கிறான், சதீசனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, எல்லாம் ஒரு மாறுதல் என் வாழ்க்கையில். அதுக்கு பிறகு நாவில் ஆண்டவர் அந்நிய பாஷையின் அடையாளத்தை தந்து அந்த நாக்கை என்னைக்கு கர்த்தர் தொட்டாரோ அன்னைக்கு என் வாயில் கெட்ட வார்த்தை தவிர வேறு வார்த்தை வரவே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு மாறின கெட்ட வார்த்தை இன்னைக்கு வர எனக்கு நான் பேச விரும்பினால் கூட என் நாக்கு என்ன செய்யாது, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட வார்த்தையை வராத லெவலுக்கு என் நாவை கர்த்தர் தொட்டார், என் வாழ்க்கையை தொட்டார், என் வாழ்க்கையை அப்படியே மாற்றினார். ஆண்டவர் அப்படியே ஜீவியத்தை மாற்றினார். என்னை தவறாக பார்த்தவங்க எல்லாம் என்னை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னை வந்து வெறுத்தவங்க எல்லாம் என்கிட்ட வந்து அன்பாக பேச ஆரம்பித்தாங்க, எனக்கு ஆதரவாக மாற ஆரம்பித்தாங்க. அந்த சார் வந்து அந்த ஸ்டாஃப் ரூமில் அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கச்சில் அங்கே உள்ள டீச்சர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கூட்டத்தில் போய் சத்தியசீலன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அந்த கூட்டத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், அதுதான் மாற்றம் அப்படின்னு உடனே அந்த சார் சாப்பாடு அங்கே வச்சுக்கிட்டு என்னை வந்து கூப்பிட்டு சத்தியசீலனுங்க வா அப்படின்னார், தம்பி அப்படின்னார். கூப்பிட்டு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டியா, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த சார் கேட்டாங்க. கேட்கும்பொழுது ஆமாம் சார், இந்த கூட்டத்துக்கு போனேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன் அப்படின்னு உடனே அந்த வாத்தியாருடைய கண்ணில் இருந்து அப்படியே மாலையாக கண்ணீர் வடியுது. என்னை முதல் முறையாக என்ன அப்படின்னு கேட்டால் என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சார் சொல்கிறாங்க, திரவியமணி சார், அவங்க சொல்கிறாங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை நான் இப்படி அடிச்சு விட்டனே அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணிலேருந்து மாலையாக கண்ணீர் வருது. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு மனிதனா,
விலையேறப்பட்ட ஒரு மனிதனா, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துன்னா அவனுக்கு இவ்வளோ பெரிய விலை உண்டா, மதிப்பு உண்டா என்கிறத நான் அதில் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், கையை தட்டுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இவ்வளோ பெற்ற ஒரு விலையேற பெற்ற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் மண்பாண்டமாகிய நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு பொக்கிஷமாய் காத்து கொள்ள வேண்டியவங்க, இந்த அபிஷேகத்தினால் அந்த ஆவினால் நடத்தப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியவங்க, அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ தெரியாமல் தாறுமாறாக இன்னைக்கு வாழ்கிறது நினைக்கும் பொழுது உண்மையிலே நான் எத்தனை நாளோ ஆண்டோடைய சமூகத்தில் அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, இப்படி இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் வாழ்க்கை குறித்து அந்த அபிஷேகத்தை குறித்து ஒரு காரியங்களை கூட இன்னைக்கு சிந்திக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நானே கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு மீட்கும் பொருளாக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறதை இந்த சாட்சியின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உணர வேண்டும் என்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஆவிக்குரிய சபைக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ அனுபவத்தோடு இருக்கலாம். ஆனால் நீங்களுக்குள்ள பெற்ற அந்த பரிசுத்தாவினுடைய அனுபவத்தை இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் வைத்திருக்கீங்க என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நான் புரிந்து அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அந்த ஸ்கூலுக்குள்ள எந்த அளவுக்கு நான் கெட்ட பேர் வாங்கினேனோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கூலில் நல்ல பேர் வாங்குறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ அவர்களெல்லாம் என்னோட சேர்ந்து அன்பாக பழக கர்த்தர் உதவி செய்தார். ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலிருந்து ஆண்டவரை பற்றி சொல்லணும் என்கிற ஒரு தாகத்தை ஆண்டவர் எனக்குள்ள அதிகமாய் கர்த்தர் வைக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் டைம் கிடைத்தாலும் உடனே ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, பசங்களெல்லாம் நான் கூப்பிட்டு வச்சு ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அவங்களுக்கு புதிய ஏற்பாடை கொடுப்பேன். அந்த இன்ட்ரோல் டைமில் ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கிடைக்கும். அந்த 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல கூடி என்னோடு சேர்ந்த சில கிறிஸ்தவ சகோதரர்கள், என்னோடு சேர்ந்த சில ஆண்டவர் அறியாத சகோதரர்களை கூப்பிட்டு வச்சு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சின்ன பாட்டு படித்து ஒரு ஜெபத்தை அப்படி நடத்தி ஆண்டோடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்த அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த ஊழிய பாதையில் கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். என்னால் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்கிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டோடைய அன்பை பற்றி எனக்கு சொல்லுறோம் என்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்திலேருந்து இன்னைக்கு வர யாரை பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அது மரண வீட்டுக்கு போனாலும் செய்தான், திருமண வீட்டுக்கு போனாலும் செய்தான், பிறந்த நாள் வீட்டுக்கு போனாலும் செய்தான், மாமா வீட்டுக்கு போனாலும் செய்தான், எங்கே போனாலும் செய்தான். ஆண்டவரை பற்றி சொல்லணும் என்கிற ஒரு தாகத்தை இன்னைக்கு வர கர்த்தர் தந்து ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த உணர்வுபூர்வமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சாட்சியின் மூலமாய் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிற்பாடு நான் ஆண்டவரை பற்றி என்ன செய்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதன் மூலமாக என்னை நிறைய பேர் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊருக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க கூட பைத்தியம் பிடிச்சி இருக்கிறான் என்கிற அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க, என்னை பேசுவாங்க. அப்போ ஆண்டவருக்காக குளிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் அங்கே போய் ஆர்குமெண்ட் பண்ணுவேன், ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், இயேசு தான் தெய்வம்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்தேன், நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு முறை ஒரு சகோதரர் என்ன செய்கிறாருன்னா வசனத்தை காம்பவுண்டில் எழுதுகிறார். வசனத்தை அந்த ஒரு காம்பவுண்டில் எழுதும் பொழுது கொஞ்சம் பெயிண்ட் மிச்சம் வந்துட்டு அந்த கொஞ்சம் பெயிண்டை கொண்டு என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மின்கம்பத்திலேயா நம்ம எழுதினேன், இயேசு நேசிக்கிறார், இயேசு தான் தெய்வம், இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மின்கம்பத்திலையும் என்ன செய்தேன், எழுதினேன். நான் எழுதாத மின்கம்பமே இல்லை. அவ்வளவு மின்கம்பத்திலையும் ஜனங்களுடைய கண்களுக்கு படக்கூடிய எல்லா போஸ்ட்லேயும் நான் இயேசுவை பற்றி என்ன செய்தேன், எழுதினேன். இதன் மூலமாக எங்கள் ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கலவரம் வர ஆரம்பிச்சு. ஊரில் உள்ள சில ஆண்டவரை அறியாத சில அந்த மதத்துக்குள்ள விரிவுள்ள சில சகோதரர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்து
அந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால், மின்கம்பம், அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மின்கம்பத்தில் இவங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்னை கேஸுக்கு கொடுக்க வச்சு அதை எப்படியும் அவங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக செயல்பட்டாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த விக்கிரகத்துக்குள்ள, ஆண்டவர் அறியாத மார்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எல்லாருமே அவங்க சேர்ந்து ஒன்றுபட்டு என்னை 5 கிராமம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு அவங்க கேஸ் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் மெக்ரலின் எஸ்கால் என்கிற ஒரு எஸ்ஐ அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறார். அப்போ என்னை கொண்டு என்ன செய்தாங்க, கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு 3 சகோதரர்கள் உண்டு. ஒரு சகோதரர் அவர் படிக்கிறதற்காக இன்னொரு ஊருக்கு போயிட்டார், இன்னொரு சகோதரர் வெளியில் போயிட்டார். அந்த சமயத்தில் நான் மட்டும் வீட்டுக்குள்ளே இருந்தேன். அப்போ போலீஸுக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போகிறாங்க, சாயந்தரம் இந்த சமயத்தில் அவன் அங்கே என்ன செய்யணும், வரணும், இல்லைனா ஒரு பெரிய ஒரு மத கலவரத்துக்கு அவன் காரணம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஏசி திட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போது எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க 7 மணிக்கு என்ன செய்யணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு சொல்லி போலீஸுக்காரங்க வந்து சத்தம் போட்டுட்டு போகிறாங்க, நீங்கள் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் 5 கிராமத்தில் ஒரு சூப்பு கடையில் போய் சூப்பு குடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சகோதரர்கள், என்னை கேஸு கொடுத்த அந்த சகோதரர்கள், இந்த கடையில் சூப்பு குடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சூப்பு குடிச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து என்னை போலீஸுக்காரங்க ஒரு கொலைகாரனை பிடிக்கிறது போல், ஒரு குற்றவாளியை பிடிக்கிறது போல் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, என்னை வளைந்து அந்த இடத்துல என்னை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை விசாரித்தாங்க. விசாரித்து அந்த நைட்டு முழுவதும் என்னைய வந்து ஒரு குற்றவாளி அடைக்கக்கூடிய அந்த அறையில் என்னுடைய உள்ளாடையை தவிர மிச்சம் உள்ள எல்லா ஆடைகளையும் களைந்து என்னை இந்த குற்றவாளி அடைக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே என்னை என்ன செய்தாங்க, அடைச்சி வச்சுட்டாங்க. நைட்டு ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். ஸ்ரீதர் என்கிற ஒரு ஏட்டு, இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாது, அவருக்கு பேர் அப்படியே இருக்குது. ஸ்ரீதர் என்கிற ஒரு ஏட்டு அந்த இடத்துக்குள்ளே அவர் சேர் போட்டு இருந்து நான் என்ன செய்கிறேன், உள்ளாடையோட இருக்கிறேன். அந்த இடத்துக்குள்ளே என்னை இருக்க வச்சு அவர் என்னை சில கேள்விகள் கேட்டு என்னை சில கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டி என்னை அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சமயத்தில் 3 ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, ஹிந்துஸ் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த 3 ஃபோட்டோவுக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போய் அவர் சொன்னார், நாளைக்கு காலையில் தான் மெயின் எஸ்ஐ வருவாங்க, அவர் வரும்பொழுது நான் என்ன செய்கிறேன், அவங்க கூட நான் பேசிக்கிட்டேன், அதனால் நீ இப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் செய்தது தவறுன்னு சொல்லி அந்த போட்டாக்கு முன்னாடி போய் ஒரு 3 தோப்புக்காரனை நீ போடு, நான் செய்தது தப்பு, இனி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு 3 தோப்புக்காரனை போடு, நான் உன்னை இந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறேன், அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு பிடிச்சி கொண்டு முன்ன விட்டு நிறுத்துறார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் 3 தோப்பாரணம் இல்லை, எத்தனை கோடி தோப்புக்காரன் இதில் போட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது, அப்படி போட்டிருக்கிறேன். இதன் மூலமாக என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரையில. நான் திருடினேன், என் திருட்டில் நான் திருந்தையில, கெட்ட வார்த்தை போட்டேன், கெட்ட வார்த்தையில் திருந்தையில, என் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நான் வாழ்ந்தேன். ஆனால் என்ன செய்தேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல. எத்தனை பேர் புத்தி சொன்னாங்க, எத்தனை பேர் ஆலோசனை சொன்னாங்க, அந்த ஆலோசனைக்கு நான் செவி சாய்க்கவே இல்லை. என்னை மாற்றினது இந்த பைபிள். ஆகையால் நான் என்ன செய்வேன், இந்த பைபிளுக்காக என் உயிரை விடுவேனே தவிர இன்னொன்றுக்காக இனி நான் தோப்புக்காரனை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறேன், நான் வெளியில் வர்றேன். என்னை பிடிச்சி இழுத்து போட்டு என்னை அவர் அடித்ததை என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது. அங்கே ஒரு பெரம்பு வச்சுருப்பாங்க, அந்த பெரம்பு அப்படி 2-3 துண்டை என்ன செய்யுது, அப்படியே கீறுது. அந்த அளவுக்கு அந்த ஏட்டு என்னை அடித்தது இன்றைக்கி என்ன செய்ய முடியாது, என்னால் மறக்க முடியாது. அப்படி அவர் மதவெறியை கூட அந்த ஏட்டு அந்த இடத்துல காண்பித்தார். வேறு காலையில் என்ன செய்தாங்க, என்னை தேடி எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்தாங்க, என் சொந்த பந்தங்கள்லாம் வந்தாங்க. வந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து அந்த போஸ்ட்டில் உள்ளதை இவர் எழுதினார், இவருடைய கைப்படையை என்ன செய்யணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பேச்சுவார்த்தை நடக்குது. எழுதுன இவரே இப்போ என்ன செய்யணும், அவ்வளோத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது. நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா என்னுடைய சித்தப்பா பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு போஸ்டராக போய் அழிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, நிறைய போஸ்டர் எழுதினேன். ஆனால் அவங்க குறிப்பிட்ட 1-2 போஸ்ட்டில் என்னுடைய சித்தப்பா பிள்ளைகள்லாம் போய் அழிச்சிக்கிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து சொல்கிறாங்க அழிச்சாச்சு சார் விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடி ஒரு கும்பல் வருது, சார் அழிக்கையில் 1-2 போஸ்ட்டை மட்டும் மேலோட்டம் அழிச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க, அழிக்கலை சார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ மெயின் எஸ்ஐ வர்றாரு. வந்து அந்த மத தலைவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க முன்ன வச்சு என்கிட்ட பேசுகிறாரு, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டின். அப்போ ஒரு மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களால் ஒரு கலவரம் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, இல்லைனா நான் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கும், நீங்கள் போய் ஜெயிலில் சுவிசேஷம் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு ஆலோசனை தந்து இப்படி சூழ்நிலைகள் வரும், ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன செய்கிறேன்,
உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, அங்கே போஸ்டர்லாம் அழிக்கிறாங்க தம்பி, நீங்கள் உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரொம்ப பேசுகிறாங்க. எங்கள் அப்பா இருக்கிறாங்க, சித்தப்பாலாம் வந்து இருக்கிறாங்க, சித்தப்பா பிள்ளைகள்லாம் வந்து நிற்குது. அப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், சரி நம்மளால் ஒரு கலவரம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் என்ன செய்கிறேன், சரி சார் நான் இப்போ என்ன செய்கிறேன், அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வரும்பொழுது எங்கள் அம்மா 2 போஸ்டர் அழிச்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த வாளியோடு வர்றாங்க. இன்றைக்கும் எனக்கு அதை மறக்க முடியாது. அந்த வாளியோட அந்த பெயிண்ட் ப்ரெஸ்ஸோடு என்ன செய்கிறாங்க, வரும்போது எம்மா நீ வீட்டுக்கு போ, நான் என்ன செய்கிறேன், நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை நான் அப்படியே என்ன செய்கிறேன், அழிக்கும் பொழுது இன்றைக்கும் செட்டிக்குளங்கிற பகுதியில் ஜாய்ஸ் அக்கா ஃபுல் காஸ்பல் இன்றைக்கி ஊழிஞ்சிட்டு அன்றைக்கி அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. பாய் அம்மான்னு சொல்லி ஒரு அம்மா உண்டு, அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த ஜாய்ஸ் அக்கா என்கிற அவங்க 2 பேரும் ஒயிட்டு துணியை கொடுத்துக்கிட்டு ஒரு கருப்பு பேக்கையும் எடுத்துக்கிட்டு ஒரு கொடையும் பிடிச்சிக்கிட்டு நான் அந்த போஸ்டை அழிக்கும் பொழுது அந்த பாதைக்கு அவங்க நடந்து போகிறாங்க. என்னை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த தம்பி வசனத்தை அழிக்கிறானே, இந்த தம்பியை சந்திங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அந்த அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களே பேசிட்டு போகிறாங்க, இந்த தம்பி வசனத்தை அழிக்கிறானே, இந்த தம்பியை சந்திங்க ஆண்டவரே. அந்த வசனத்தை எழுதுனது நான் தான். சூழ்நிலை மித்தமாக நான் என்ன செய்கிறேன், நான் அழிக்கிறேன். அப்போது நான் அழிச்சுக்கிட்டு இருக்க சொல்லிட்டு போகிறாங்க. திரும்ப மறுபடியும் அவங்க வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நான் அழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நான் வந்து எனக்குள்ள ஒரு வெறி வருது. என்ன வெறி வருதுன்னா, பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒன்றுமே இல்லாத ஒரு விக்கிரகத்திற்கு அவ்வளவு வெறித்தனமாட்டு என்னை அடித்த அந்த பகுதி என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. நீ அதில் தோப்புக்காரணம் போடு அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி அதை தோப்புக்காரணம் போட சொன்ன அந்த காரியங்களும் என்னை நான் போடையிலன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அவங்க அடித்த அந்த காரியங்களும் என் மனதுக்குள்ளே என்ன செய்யுது, வருது, என் சிந்தனைக்குள்ளே வருது. உடனே ஒன்றும் இல்லாத இதுக்கே இவ்வளவு காரியங்களில் அவங்க வெறியாக இருந்தால் எனக்கு தெரியுது, என்னை மாற்றின ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர், என் ஜீவியத்தை மாற்றின ஆண்டவர், எத்தனையோ பேர் சொல்லி நான் திருந்தையில் என்னை திருத்தின ஆண்டவர், இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஊருக்குள்ளே சொல்லுவாங்க, இவன் பக்கா திருடன், அவன் இப்படிப்பட்ட ஒரு திருடன் இன்றைக்கி மாறினான் அப்படின்னு கேட்டால், உண்மையில் இந்த பைபிளை தூக்காட்டா இவன் மாறி இருக்க மாட்டான் எங்கள் ஊரே சொல்லும். அப்போ என்னை மாற்றினது இந்த வேத புத்தகம், மாற்றினது இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய வார்த்தையை நான் அழிச்சிட்டனேங்கிற அந்த வெறித்தனத்தில் இந்த கைதான அழிச்சு இனி இந்த கை இருக்கக்கூடாது, மிச்சம் உள்ளதை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பொன்சாமி சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார், அவருடைய தாயார் அங்கே வந்து மரிச்சனி கிழங்கு அந்த நடுறதுக்காக அந்த கம்பை என்ன செய்கிறாங்க, வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. துண்டு அதை வெட்டி அதை நடுவாங்க. அதை வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அருவாவை அந்த அம்மாட்ட நான் கேட்குறேன், பாட்டி அந்த அருவாயை கொஞ்சம் நீங்கள் தாங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்க உடனே தந்தாங்க. எதுக்கு நான் கேட்குறேன்னே தெரியாது. அவங்க முன்ன வச்சே நான் என்ன செய்கிறோம்னா என் கையை நானே வெட்டுறேன். அந்த இது பண்ணுறது, அந்த கையை எடுத்து என் இடது கையை எடுத்து என் வலது கையை நானே என்ன செய்கிறேன், இந்த கையை எடுத்தானே நான் அழித்தேன், இந்த கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வெட்டுறேன். இது கூட அறியாமல் தான் நான் அது சரி அப்படின்னு சொல்லையில், உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடுங்கிற அந்த வசனத்தை என்னை புரிந்து கொள்ளையில். அப்போ எனக்கு அந்த வசனம் நினைவுக்கு வருது, வலது கை தானே அந்த வசனத்தை அழிச்சு, அப்போ அந்த வலது கை நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வெட்டணும்னு சொல்லி தான் 2 வெட்டு வெட்டுறேன். இன்றைக்கும் 12 தையல் உண்டு. அப்போ வெட்டிக்கிட்டு அந்த இரத்தத்தோட காணிமடத்திலிருந்து 5 கிராமத்துக்கு ரோடு வழியாக அந்த இரத்தத்தோடு நான் செய்கிறேன். நான் போகும்போது எங்கள் ஊரில் உள்ள பசங்க பார்க்குறாங்க, ஊரில் உள்ளவங்க பார்க்குறாங்க. என்னை கேஸ் கொடுத்தவங்கெல்லாம் என்ன அங்கங்கே ஒதுங்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க தான் வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லி நான் கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. நேராக 5 கிராம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அந்த ரத்தத்தோடு அவங்ககிட்ட எஸ்ஐக்கிட்ட போய் நின்னேன். அவர் உடனே வந்து என்னை வந்து யார் வெட்டினாரு, இல்லை சார் நான் தான் என் கையை வெட்டிக்கிட்டேன், என்னால் வசனத்தை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த என்னை கேஸு கொடுத்த அந்த மத சம்மந்தப்பட்ட தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் அழிச்சிட்டு வந்து அங்கே நான் என்ன செய்யணும், அழிச்சிட்டேன்னு சொல்லணும். அப்போ அதை கேட்குறதுக்காக அவங்க அங்கே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறேன், ரத்த வெள்ளத்தோடு அங்கே போகும்பொழுது அவரை அந்த கையை பிடிச்சி அவங்ககிட்ட கொண்டு காட்டுறார். சார் நாங்கள் இதை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அழிச்சிருவாங்கன்னு சொன்னேன், இந்த பாருங்கள் கையை வெட்டிட்டு வந்து நிற்கிறான், இன்னும் அழிச்சிருவாங்கன்னு சொன்னால் தலையை வெட்டிட்டு நிற்பான், அதனால் நான் கட்டாயம் நாங்களே என்ன செய்கிறோம், அழிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு போலீஸுக்காரங்களை எனக்கு துணையாக விட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரநாதங்கிற ஆஸ்பத்திரி 5 கிராமத்தில் இருக்குது,
அந்த ஆஸ்பத்திரியில் என்னை அட்மிட் பண்ணி அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, தையல் போடுறாங்க. அந்த டாக்டர் இறந்து போனார். அந்த டாக்டர் கூட என்னை திட்டினார், ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அங்கே தையல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடில் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, ஆண்டவரே அந்த தம்பியை சந்திங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 தாயார். அந்த தாயார் அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தோடு வர்றாங்க. அப்போ நாங்கள் வெட்டுப்பட்டு அந்த இடத்துக்குள்ளே என்ன செய்கிறேன், தையல் போட்டு கெட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறத அந்த தாயார் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு ஐயோ அந்த தம்பியெல்லாம் அப்படின்னு சொல்லி நேராக என்னிடத்துல என்ன செய்கிறாங்க வந்து, தம்பி அந்த வசனத்தை நீ அழிச்சா சந்திங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு போனோம், ஆனால் இப்படி அந்த கையை இந்த லெவலில் உடனே இப்படி ஒரு சூழ்நிலை வரான்னு நினைக்கல தம்பி, நீ வசனத்தெல்லாம் அழிச்சிருக்க கூடாதுல தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஏக்கா நான் தான் என்ன செய்தேன் அந்த வசனத்தை எழுதினேன், இப்படி போலீஸு பிரச்சனை அழிக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் அழிச்சேங்க்கா, அதனால் அழித்த கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் என் கையை என்ன செய்தேன் வெட்டினேன் அப்படின்னு உடனே அவங்க அந்த இடத்துல முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த சபைக்கு அவங்க ஒரு 3-4 முறை இந்த சம்பவத்தை பார்த்து என்னை வந்து சாட்சி சொல்கிறதுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, அந்த அம்மா கூப்பிட்டாங்க. இன்றைக்கும் உயிர் உள்ளவங்களா என்ன செய்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள அந்த தாயார் இருக்கிறாங்க. ஆகையால் அது எனக்கு அப்படின்னா சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு தாகம், ஆமாம் இயேசு என்கிறத இந்த தேசம் அறிந்து கொள்ளணுங்கிற தாகம், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த தாகத்தில் தான் என்ன செய்தேன் நான் எழுதினேன். அதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தந்து 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 ஊழிய பாதையில் கத்தர் என்ன செய்தார், ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். எந்த ஊருக்குள்ளே இன்றைக்கி பாருங்கள், காணிமடம், என் சொந்த ஊர் காணிமடம், என் சொந்த குடும்பம் காணிமடத்தில் இருக்குது. இன்றைக்கும் அதில் ஒரு சிலவங்க ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கும் இந்து மார்க்கத்தில் இருக்கிறாங்க. எங்கள் குடும்ப கோயில் அப்படின்னு சொல்லி நிறைய கோயில் இன்றைக்கி என்ன செய்யுது எங்கள் ஊருக்குள்ளே இருக்குது. இன்றைக்கும் ஊரை சார்ந்தவங்க சில நேரங்களில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீ அங்கே போ, அங்கே போய் நீ ஊழியம் செய், ஆனால் இங்கே தரக்கூடிய சில காரியத்தை நீ எங்களுக்கு தா, நம்ம குடும்பக்காரன் நம்ம சொக்காரன் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் வந்து கேட்பாங்க. அப்போ அவங்கள புரிய வச்சு என்ன செய்வேன், அனுப்புவேன். அப்போது அந்த ஊருக்குள்ளே அசிங்கப்பட்ட அந்த ஊர் என்னை கெட்டி வச்சு சாணி எடுத்து தெளித்து விளக்க மாத்திரத்தை அடித்து சின்ன பிள்ளைகளுடைய அந்த மூத்திரத்தெல்லாம் பிடிச்சி என் மூஞ்சில் ஊற்றி கெட்ட வார்த்தை போட்டு திட்டி இருக்காத செத்துரு அப்படின்னு சொன்ன அந்த ஊருக்குள்ளே இன்னைக்கு என்னை வந்து அழகுபடுத்தி இன்றைக்கி இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அருவருப்பாக இருந்த அந்த ஊருக்குள்ளே, அலங்கோலமாக இருந்த என் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே இன்றைக்கி என்னை கர்த்தர் அழகுபடுத்தி அதே ஊருக்குள்ளே எனக்கு ஒரு சபையை தந்து அந்த ஊருக்குள்ளே என்னை ஒரு பாஸ்டராக கர்த்தர் வச்சிருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கி அந்த சபைக்கு வராங்க. நூற்றுக்கணக்கான சபைக்குள் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு என்னை போதகராக கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னை அடித்தவங்க, என்னை கெட்ட வார்த்தை போட்டவங்க, ஏசன என் சொந்த பந்தங்கள் கூட இன்றைக்கி சபையில் வந்து கூட்டம் முடிந்த உடனே எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி முழங்கால் போடுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி புத்தி சொல்லி, அவங்க பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி, அவங்களுக்கு இன்றைக்கி ஜெபிக்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்னை அந்த ஊருக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எத்தனையோ பெற்றோர் நீங்கள் நினைப்பீங்க, என் பிள்ளை இப்படி இருக்குது, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. என் பிள்ளை குடிகாரனாக இருக்குது, என் பிள்ளை ஒரு திருடனாக இருக்குது, என் பிள்ளை ஒரு ஊதாரியாக இருக்குது, கீழ்ப்படியலை, வீட்டுக்கு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் கட்டாயம் மாற்றுவார் என்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. இன்றைக்கும் பெரிய கூட்டங்கள் நடத்தும் போது எங்கள் ஊருக்குள்ளே நான் சொல்லுவேன், ஊரறிய சொல்லுவேன், ஸ்பீக்கர் போட்டு சொல்லுவேன், இதெல்லாம் என் ஊர் கேட்கும். நான் இந்த ஊருக்குள்ளே சபைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே திருடி இருக்கிறேன், இந்த தென்னை மரத்தில் திருடி இருக்கிறேன், ஊரில் இருக்கக்கூடிய தலைவர் வீட்டில் என்னை திருடன்னு சொல்லி கட்டி வச்சு அந்த ஊருக்குள்ளே என்னை என்ன செய்திருக்கிறாங்க, அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எத்தனை வீட்டுக்குள்ளே என்னை அடைச்சி வச்சிருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, மிதிச்சிருக்கிறாங்க. இதே ஊருக்குள்ளே இதே ஜனங்கள் மத்திக்குள்ளே இன்னைக்கு அந்த உயிரோடு இருக்கிறாங்க, அந்த குடும்பங்கள் அந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி மாற்றத்தை இந்த லெவலில் தந்து திருடனாக இருந்த என்ன இன்றைக்கி நிறைய திருட வாலிபர்களை, ஆமாம் குடிகாரனாக இருந்த என்ன இன்றைக்கி அநேக குடிக்கிற சகோதரர்களை, வீட்டுக்கு கீழ்ப்படியாதவனாக இருந்த என்ன இன்றைக்கி கீழ்ப்படியாத அநேக பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுக்கும் திருந்துகிறதற்கு வழி நடத்துகிறதற்கும் என்ன இன்னைக்கு ஒரு பொக்கிஷமாக அதே ஊருக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். இது உண்மையாக இல்லையாங்கிறத கூட எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக விசாரிக்கலாம். ஏதோ வந்து நான் கதை சொல்கிறது போல் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு சினிமா கதை போல் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இதெல்லாம் எவ்வளவு நிஜம் என்கிறத நான் சொந்த ஊருக்குள்ளே தான் இருக்கிறேன், சொந்த குடும்பம் இருக்குது, ஆண்டவர் அறியாத இந்துக்கள் இருக்கிறாங்க, அந்த ஊருக்குள்ளே நீ எப்படி வாழ்ந்தேன்,
இந்த பக்கத்தில் ஜேம்ஸ்டோன் ஸ்கூல் இருக்குது, இன்றைக்கி அந்த டீச்சர்ஸ் உயிரோடு இருக்கிறாங்க. கனாபுரம் ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உயிரோடு இருக்கிறாங்க. என் கூட படித்த சகோதரர்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. நான் சபையில் பிரசங்கம் பண்ணும்பொழுது என் கூட படித்த சகோதரர்கள் வெளியிலேருந்து கேட்பாங்க, நீ தான் பிரசங்கம் பண்ணுறியா? பிரசங்கம் பண்ணும்போது உன்னை அறியாமலே ஏதாவது ஒரு ஆவி வந்து உனக்குள்ள பேசுதா? ஆச்சரியமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை ஆண்டவர் தந்து இன்னைக்கு இந்த கிராமத்தில் உலகத்திற்கு உன்னை சாட்சியாக வைப்பேன்னு சொல்லி, பூமிக்கு உப்பாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போல இன்னைக்கு சுவையாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அதற்காக நான் பெருமைக்காக நான் சொல்லையில் மாற்றத்தை தந்திருக்கிறது என் ஆண்டவர். இன்னைக்கு இந்த லெவலில் நான் இருக்கிறேன், இந்த இடத்துல நான் பேசுகிறேன். இந்த மீடியா மூலமாக என்னையும் ஒரு பொருட்டை அந்த இடத்துல அவங்க எடுத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இல்லைனா என்னை யாருமே கண்டுவிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அருமையான பாஸ்டர் தானியல் அவர்கள் என்னையும் கூப்பிட்டு உங்கள் சாட்சியை சொல்லுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வைக்கக்கூடிய லெவலில் நான் ஒரு பெரிய ஒரு தகுதி உள்ள பாத்திரம் கிடையாது. அவ்வளோ ஒரு முட்டாள், அவ்வளோ மோசமாக வாழ்ந்த ஒரு மனுஷன், வீட்டுக்குள்ளே ஒதுக்கப்பட்ட மனுஷன், ஊருக்குள்ளே ஒதுக்கப்பட்ட மனுஷன். எந்த வீட்டுக்குள்ளேயும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவன் திருடன், இவன் வந்து மோசம், இவன் வந்தாலே விளங்காது, எதையாவது தூக்கிட்டு வருவான், அப்படி தள்ளப்பட்ட என்ன இன்னைக்கு தானியல் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இந்த மீடியாவுக்கு மேலே இருக்க வச்சு என்னை பேச வைக்கக்கூடிய லெவலில் வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் எந்த அளவுக்கு எந்த மனுஷனையும் மாற்றுவார்ங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லி எந்த இடத்துலையும் வந்து சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னை மாற்றியிருக்கிறார், என் குடும்பத்தை மாற்றியிருக்கிறார், என் சகோதரர்களை மாற்றியிருக்கிறார். ஆகையால் உங்களையும் இந்த சாட்சியை கேட்குற உங்களையும் கர்த்தர் மாற்றுவார், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார், உங்கள் சந்ததிகளையும் மாற்றுவார். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்புங்க, ஆண்டவரை மட்டும் விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகையால் அவரை பற்றி பிடிங்க, கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என் தாயார், ஆமா, இந்த மகனை என் வயிற்றில் என்ன பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி எங்கள் அப்பா இறந்து போனாங்க 2014. ஆனால் நான் திருந்தி எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரர்கள் திருந்தி நல்லா இருக்கிறத பார்த்து எங்கள் அப்பா, எங்கள் அண்ணனுக்கு மடியில் தான் எங்கள் அப்பா இறந்தாங்க. ஆமாம், இறக்கும்பொழுது அவங்க எங்கள் அண்ணன் அழுறான், பரலோகமே என் சொந்தமேங்கிற பாட்டை பாடி எண்ணெய் போட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவை என்ன செய்கிறான், ஆமாம் அப்பா கவலைப்படாதுங்கன்னு சொல்லி அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே இருக்கச்சில எங்கள் அப்பா என்ன செய்கிறார், மறிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொல்கிறார், மக்களே நான் சந்தோஷமாக சாகிறேன், நான் சந்தோஷமாக சாகிறேன். எங்கள் மூலமாக சங்கடப்பட்ட தகப்பனார், எங்கள் மூலமாக கண்ணீர் வெடித்த தகப்பனார், வாழ்க்கை ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்க பணத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் செலவு பண்ணி வாழ்ந்த தகப்பனார். ஆமாம், அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுடைய மடியில் இருக்கும் பொழுது, நான் சந்தோஷமாக சாகிற மகனே, எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, உங்களை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், இதை பார்த்துக்கிட்டு சாகுறேன், ஆமாம் நான் உயிரை போட நீங்கள் துக்கப்படாதுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன செய்கிறார், சாகிறார். இன்றைக்கி எங்கள் அம்மா எங்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை பெற்றதுங்க நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் பெற்றோரை எந்த அளவுக்கு துக்கப்படுத்தினமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். அதே போல் உங்கள் பிள்ளைகளும் உங்களை சந்தோஷப்படுத்தும், நீங்களும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஆகையால் ஆண்டவர் மட்டும் நம்புங்க, கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களையும் கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் அவரை நீங்கள் தேடுங்க, உண்மையாய் அவரை தேடுங்க. கட்டாயம் கர்த்தர் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டாயம் ஆண்டவர் தருவார். இன்னைக்கு அந்த வெட்கப்பட்ட இடத்துக்குள்ள, அசிங்கப்படுத்த அதே ஊருக்குள்ள எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஜீவத்தோட்டம் என்கிற ஒரு திருச்சபையை ஆண்டவர் தந்து, அந்த திருச்சபைக்கு என்னை ஒரு போதகராக நிறுத்தி, நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு என்னை ஒரு பாஸ்டராக ஆண்டவர் வைத்து, அது வைத்தது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையை கர்த்தர் தந்து, 2 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு ஸ்டெல்லா என்கிற ஒரு மனைவியை தந்து, ஜோனா, ஷிப்னா என்கிற 2 அருமையான பெண் குழந்தைகளை தந்து, இன்னைக்கு அதே ஊருக்குள்ள மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு மற்றவர்களுக்கு ஒரு சமாதானத்தின் வழிகாட்டிய உண்டு பண்ணுகிற ஒரு மனிதனாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஆகையால் உங்களுக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர் உண்மையாய் தேடுங்க.
ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் தொடரும் என்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையால் என்னை மாற்றின ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் அறிந்தவங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ஆண்டவர் அறியாத மார்க்கத்திலிருந்து வந்தவங்களாக இருக்கலாம், இல்லை துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து நீங்கள் மாற்றத்துக்குள்ள வந்தவங்களாக இருக்கலாம். இந்த சாட்சியை உலகத்துக்கு நானும் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினால் அருமையான பாஸ்டர் தானியல் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. என்னை அவங்க தொடர்பு கொண்டாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் காசுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அவங்க எந்த காசும் வேண்டாம், ஆகையால் இலவசமாக இப்படிப்பட்ட சாட்சியை உலகமெங்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு என்ன செய்கிறாங்க. நீங்களும் உங்கள் சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் என்னுடைய செய்திகளை, பாடல்களை நீங்கள் பார்க்க விரும்பினால், கேட்க விரும்பினால், ஜீவத்தோட்டம் மினிஸ்ட்ரி என்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது. நீங்கள் அதை என்ன செய்யலாம், பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பாடலை பாடி அப்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபத்தில் இணைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார். உன்னை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார். கட்டுவோம் கட்டுவோம் தேவராஜ்யம், கட்டுவோம் கட்டுவோம் தேவராஜ்யம், சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிவோம், சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிவோம். என்னை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார். சத்தியம் பேச வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும், சத்தியம் பேச வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும். ஆவியில் நிறைந்து அன்பிலே வளர்ந்து, ஆவியில் நிறைந்து அன்பிலே வளர்ந்து, ராஜ்யம் கட்ட வேண்டும், தேவராஜ்யம் கட்ட வேண்டும். கட்டுவோம் கட்டுவோம் தேவராஜ்யம், கட்டுவோம் கட்டுவோம் தேவராஜ்யம், சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிவோம், சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிவோம். என்னை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார். சோதனையை சகிக்க வேண்டும், சோர்வுகளை துரத்த வேண்டும், சோதனையை சகிக்க வேண்டும், சோர்வுகளை துரத்த வேண்டும். பேச்சுகளை குறைத்து பலத்திலே வளர்ந்து, பேச்சுகளை குறைத்து பலத்திலே வளர்ந்து, ராஜ்யம் கட்ட வேண்டும், தேவராஜ்யம் கட்ட வேண்டும். கட்டுவோம் கட்டுவோம் தேவராஜ்யம், கட்டுவோம் கட்டுவோம் தேவராஜ்யம், சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிவோம், சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிவோம். என்னை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார், தேவராஜ்யம் கட்ட அழைத்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி இந்த வேளையில் வருகிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வெளிப்பட்ட மெய்யான ஒளி நீங்க ஆண்டவரே.
கர்த்தாவே, இருளுக்குள் இருந்த, அந்தகாரத்துக்குள் இருந்த, ஆகாது என்று தள்ளப்பட்டு இருந்த, உதவாது என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு இருந்த ஆண்டவரே, என்னை தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி என் ஆண்டவர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி தள்ளப்பட்ட ஊருக்குள்ள, தள்ளப்பட்ட குடும்பத்துக்குள்ள, தள்ளப்பட்ட கிராமத்துக்குள்ள என் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் வைத்து ஊழியத்தை தந்து ஆண்டவரே அந்த இடத்துல சாட்சியாய் நின்று ஆண்டவரே உமக்கு மகிமையாய் நிற்க ஆண்டவர் கிருபை செய்த ஆண்டவர். இந்த செய்தியை ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்து, குடும்பத்துக்குள்ள மாற்றத்தை கொடுத்து, தனிப்பட்ட ஜீவியத்தில் மாற்றத்தை கொடுத்து, உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை மாற்றத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை மாற்றின ஆண்டவர் உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. எல்லா முகத்திலும் அடிகிற கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கர்த்தர், உடைய புலம்பல் ஆனந்த கண்ணீராய் மாறும் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய சாபங்கள் மாறட்டும், உடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மீடியாவில் இருக்கிற ஆண்டவரை நடத்துகிற அருமையான பாஸ்டர் தானியல் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவங்க செய்கிற அந்த உன்னதமான ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்படும். ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. தேவ கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்துகிற, பலப்படுத்துகிற உங்க கரத்திற்குள்ளாய் ஆண்டவரே இந்த வேளையை நாங்கள் தந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென்.